என் நண்பன் சந்தானம் நடித்துள்ள ஏஜென்ட் கண்ணாயிரம் இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்று இன்னைக்கு காலையில என்னுடைய குலதெய்வ மாரியம்மன் கோயிலுக்கு போய் பொங்கல் வைத்து கூழ் ஊத்தி சிறப்பு பூஜைகள் செய்து கொண்டு வருகிறேன். அதற்கு காரணம் என் நண்பன் சந்தானம் ஏஜென்ட் கண்ணாயிரம் படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்று ஒரே நோக்கத்தில் இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு கோயிலில் போய் பூஜை செய்து வந்திருக்கிறான். இந்த ஏஜென்ட் கண்ணாயிரம் படம் பொதுவாகவே சந்தானம் நடித்த படங்களில் இது ஒரு வித்தியாசமான படம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவனுங்கள மோலத்தை மிக அடிக்க சொல்லுங்க. என் நண்பன் இருங்கப்பா என் நண்பன் சந்தானம் நடித்துள்ள இந்த படம் இதுவரையில் சந்தானம் அவர்கள் நடித்த படத்திலேயே தம்பிங்களா என் நண்பன் நடித்த சந்தான படங்களிலேயே இது ஒரு வித்தியாசமான படம். இதுவரைக்கும் சந்தானத்தை காமெடியனா பார்த்திருப்பீங்க, ஹீரோவா பார்த்திருப்பீங்க. இந்த ஏஜென்ட் கண்ணாயிரம் படத்துல கதையின் நாயகனாக பார்ப்பீங்க. இவ்வளவு நாளா எல்லா படத்திலையும் சந்தானத்தை தான் பார்த்திருப்பீங்க. இந்த படத்துல கதைக்குள்ள ஒரு சந்தானத்தை பார்க்கலாம். என்னுடைய ஸ்டைல்ல சொல்லணும்னா ஏஜென்ட் கண்ணாயிரம் நீ வாழி பல்லாயிரம், ஏஜென்ட் கண்ணாயிரம் வாழ்த்துக்கள் சொல்லாயிரம், ஏஜென்ட் கண்ணாயிரம் தப்பா பேச வாய்ப்பு. இந்த ஏஜென்ட் கண்ணாயிரம் படத்துல இதுவரையில் சந்தானம் அவர்களை நம்ம எப்படி பார்த்தோமோ அதற்கு எதிர்மாறாக, ஏன்னா இதுவரைக்கும் நடிச்ச சந்தான படத்திலே அவர் மற்றவங்களை கலாச்சி தான் பார்த்திருப்பீங்க. இந்த படத்துல கதைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல ஒரு ஏஜென்டா நடிச்சிருக்காரு. சப்போஸ் இந்த தம்பியோட ஆயா காணாம போயிட்டாக்க அவர் கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் ஓடி போயிட்டாக்க கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. இப்படி பல விதைகள் எல்லாம் உண்டு. சப்போஸ் உங்களோட போன்ல நீங்க எதனா கில்மா படம் பார்த்துட்டு மாட்டிக்காம இவர மாதிரி இருக்கணும்னா அதையும் கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. இப்படி பல விதைகள் இந்த படத்துல இருக்கு. இந்த என் நண்பன் நடித்துள்ள ஏஜென்ட் கண்ணாயிரம் படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. எதுக்குப்பா தனித்தனம் பேசிட்டு இருக்க? எதுக்கு நீ தனித்தனம் பேசிட்டு இருக்க? துணிவை பத்தி கேக்குறியா? துணிவோ எப்பவுமே சரி துணிஞ்சு வரும். அதான் துணிவு. அஜித்தோட துணிவு புரியுதா? அஜித்தோட துணிவு ரசிகர்கள் எப்பவுமே பணிவு புரியுதா? அதே மாதிரி என்னது அது தடை இல்லைங்க புரியுதா? ஒரு செக் பண்ணி பாக்குறாங்க புரியுதா? எப்படின்னாக்க சில படங்கள் நம்ம பப்ளிசிட்டிக்கு நம்மளே பணம் கொடுத்து பண்ணணும். இந்த வாரிசு படத்திற்கு பப்ளிசிட்டியே தேவையில்லை. அப்படி தேவையில்லாமல் இந்த படத்திற்கு தானாகவே பப்ளிசிட்டி வந்துருச்சு புரியுதுங்களா? இப்போ அந்த யானைக்கு ஏதோ பர்மிஷன் வாங்கல அப்படின்னு சொன்னாங்க. அது யானைக்கு பர்மிஷன் வாங்கலனாலும் சரி, இந்த மாதிரி பூனைக்கு பர்மிஷன் வாங்கினாலும் சரி புரியுதா? குதிரைக்கு பர்மிஷன் வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி எருமைக்கு பர்மிஷன் வாங்கினாலும் சரி புரியுதுங்களா? ஏன்னா துணிவும் சரி வாரிசும் சரி அடுத்த வருகின்ற பொங்கல் அப்போ மிகப்பெரிய வெற்றி அடையும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இன்னைக்கு என் நண்பன் நடித்துள்ள
சந்தான படம் மிக அருமையா இருக்கு. இந்த படத்தின் இயக்குனர் திரு மனோஜ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் கூட ஏதோ பயந்துட்டு இருந்தேன், என் நண்பன் சந்தானம் அவர்களை மாமூலாக காட்டிடுவாள் போல அப்படின்னு. இல்ல, இயக்குனர் மனோஜ் சார் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. என் நண்பன் சந்தானம் அவர்களை வேற மாதிரி இந்த படத்துல காமிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, இந்த படத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துள்ள சந்தானம் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த குமரவேல் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி பொருளாளர் ரமேஷ் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். புளியந்தோப்பு பிரபா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாரும் ரொம்ப டயர்டா இருப்பீங்க. கோயில்ல பொங்கல் வச்சு வந்த இந்த பொங்கல் இருக்கு, பிரசாத் எல்லாரும்